12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இன்று மொழி முதல் தாள் தேர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. தற்போது மாணவ மாணவிகள் தேர்வு எழுதிவிட்டு வெளியே வருகின்றனர். அந்த காட்சிகளோடு தேர்வு பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைப்பில் இருக்கிறார். தகவல்களை கேட்டு பெறலாம். ஆனந்தன், தேர்வை எழுதி முடித்துவிட்டு வெளியே வரும் மாணவர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவர்கள் தெரிவிக்கும் முதல் கருத்தை நீங்கள் கேட்டீங்களா? தற்போது மாணவர்கள் தற்போது முதல் தாளை பதிவு செய்து எழுதிவிட்டு தற்போது வெளியே வந்திருக்கிறாரோ அவருடன் நம்ம பேசலாம். வணக்கம்மா. தமிழ் கொஞ்சம் 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். இந்த முதல் தாள் நீங்க எழுதிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? அந்த வினாத்தாள் எப்படி இருந்துச்சு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஈஸியா இருந்தது, ரொம்ப எதுவுமே கஷ்டமா இல்ல, எல்லாம் ஈஸியா இருந்தது. பாடல் கேட்டு வினா மட்டும் கொஞ்சம் யோசித்து எழுதுற மாதிரி இருந்தது. அவள் மித்தபடி எல்லாம் ஈஸியா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்க வினாத்தாள் படிச்சு பாத்துருக்கீங்க, தேர்வு எழுதிட்டு வந்திருக்கீங்க. இந்த வினாத்தாள் உங்களுக்கு என்ன மாதிரி சிரமம் இருந்துச்சு? ஏன்னா இந்த 100க்கு 100 மதிப்பெண்கள் ரொம்ப சிரமம் இருக்கும் அதுல. ஆனா இந்த வினாத்தாளை பொறுத்தவரை எப்படி இருந்துச்சு, அதை பத்தி சொல்லுங்க. ஈஸியா தான் இருந்தது. பாடல் கேட்டு வினா மட்டும் கஷ்டமா இருந்தது. மற்றபடி கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாம் ஈஸியா தான் இருந்தது. நெடுவினாவும் ஈஸியா தான் வந்துச்சு. அப்புறம் 1 மார்க்ஸ் கூட ஈஸியா தான் இருந்துச்சு. எல்லாமே பொறுத்துக்கவும் கொஞ்சம் யோசிச்சு எழுதுற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவுதான். சிரமமான கேள்வியா எதை பாக்குறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. சிரமமான கேள்வி இதுல எதுவும் இல்ல, பாடல் கேட்டு வினா மட்டும் தான் யோசிக்கிற மாதிரி இருந்தது. மீதி எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. சென்டம் ஈஸியா அடிக்கலாம். இடம் சுட்டி கேட்டதே இல்ல, ஆனா அது ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல வந்தது இல்ல, எதுவுமே கேட்டதே இல்ல, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேட்டிருக்காங்க. இடம் சுட்டி பெருவினா கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின். மத்தபடி மத்த எல்லாமே ஈஸியா தான் இருந்தது. 1 மார்க்ஸ் தான் ரொம்ப நல்லா இருந்தது, உள்ள இருந்து வந்திருந்தது எல்லாமே. நீங்க எதிர்பார்க்காத கேள்வி ஏதாச்சும் வந்திருக்கா, அதை சொல்லுங்க. அது மாதிரி எதுவும் இல்ல. இந்த வினாத்தாள்ல எதிர்பார்க்காத கேள்விகள் வந்திருக்கா, அதை பத்தி கொஞ்சம் இந்த இது சுட்டு அது வந்து இது கேள்வி இது பார்க்காத வினா வந்திருக்கு, எதிர்பார்க்காத வினாவா வந்திருக்கு. இந்த தேர்வு எழுதுறதுக்கான என்ன மாதிரியான நீங்க படிப்பது என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? அது மாற்று இந்த வினா புக்ல என்ன வந்ததா, வெளியில எதுவும் கேள்விகள் வந்திருந்தா, அதை பத்தி கொஞ்சம். புக்ல இருந்து தான் மோஸ்ட்லி வந்தது, வெளியில இருந்து எந்த கேள்வியும் வரல. 1 வேர்ட்ஸ் எப்பவுமே வெளியில இருந்து கொஞ்சம் கஷ்டமா கேட்பாங்க. இந்த வாட்டி அப்படி இல்ல, ஈஸியா கேட்டிருந்தாங்க. எல்லா வினாக்களும் ஈஸியா கேட்டிருந்தாங்க. 1 மார்க்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு, எதுவுமே டஃபா இல்ல, எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிடலாமா? வாங்கலாம், ட்ரை பண்ணா வரும். ஈஸியா இருந்தது. மாணவர்கள்ட்ட அனைவர்கிட்டயுமே நம்ம பேசியிருக்கோம். இந்த வினாத்தாளை பொறுத்தவரை மிகவும் எளிமையாக இருந்தது. 100க்கு 100 மதிப்பெண் வாங்கக்கூடிய அளவில் இருக்கிறதாக தெரிவித்திருக்காங்க. பத்மபிரியா. ஆனந்தன், அந்த மாணவிகளுக்கு எல்லா விதமான வசதிகளும் அந்த தேர்வு அறையில செய்து கொடுக்கப்பட்டதா? அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. இந்த நம்ம நிற்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 590 மாணவர்கள் இந்த மாணவிகள் இங்க தேர்வு எழுதினார்கள். மின்சார வசதி, அடிப்படை வசதி அனைத்துமே செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பாக மாணவிகிட்டே கேட்கலாம். நீங்க இந்த தேர்வு எழுதிருக்கீங்க, அடிப்படை வசதிகள் என்ன மாதிரி செய்யப்பட்டிருந்தது, அதை பத்தி சொல்லுங்க. ஃபேன் லைட்டு எல்லாமே இருந்தது. அப்புறம் வாட்டர் கூட வெளியிலே வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்திருந்தாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது எல்லாத்துக்கும். நேரம் கரெக்டா கடைபிடிக்கப்பட்டதா அந்த வினாத்தாள் படிப்பதற்கு, அப்புறம் அந்த ஆன்சர் ஷீட் கொடுக்கப்பட்டதற்கு, அதெல்லாம் கரெக்டா கடைபிடிக்கப்பட்டதா, அதை பத்தி சொல்லுங்க. கரெக்டா அதெல்லாம் பண்ணாங்க. சைனும் வாங்கினாங்க எங்க கிட்ட. அது ஆன்சர் ஷீட் ஓபன் பண்ணும்போது சைனும் வாங்கினாங்க. எல்லாமே ஆல் டிக்கெட்ல இருந்து கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஆன்சர் ஷீட் வரைக்கும் எல்லாம் கரெக்டா கொடுத்தாங்க. கரெக்ட் டைமுக்கு கொடுத்தாங்க. நம்ம பேசினா அடிப்படை வசதியிலிருந்து அனைத்துமே கரெக்டா கடைபிடிக்கப்பட்டிருக்குது. கொஸ்டின் கொடுக்கப்பட்டதும் ஆன்சர் ஷீட் கொடுக்கப்பட்டதும் சரியான நேரத்தில் கொடுக்கப்பட்டாங்க. அதே போல நிறைவடைந்தது, அந்த தேர்வு நிறைவடைந்ததும் சரியான நேரத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அடிப்படை வசதிகள் முழுவதுமாக இங்கே செய்யப்பட்டிருக்காங்க. பத்மபிரியா. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.